Hello Kartika, V Gates. Ma'am, V Gates. gan good. Thank you, gan good, ma'am. அப்புறம் நீங்க என்ன கேட்கணும்ல? Yes, ma'am. Dear. Of course, danke. So, how are you? Danke, ma'am. கேக்குறதுக்கு ஜெர்மன்ல நான் Dear. மறுபடியும் இதை ரிவைஸ் பண்றேன் உங்களுக்கு. How are you அப்படின்னு கேக்குறதுக்கு வந்து very good. எல்லாமே ஜெர்மன்ல வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல் ரெண்டு டோன் இருக்கு சரிங்களா? ஃபார்மல் வந்து நம்ம தமிழ்ல எப்படி நீங்க வாங்க அப்படின்னு பேசுவோமோ அந்த ஃபார்மல் டோனு. இன்ஃபார்மல் வந்து நம்ம சின்ன பசங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ வா போ அப்படின்னு பேசுவோம் இல்லைங்களா, அது இன்ஃபார்மல். அதே மாதிரி தான் ஜெர்மன்லயும் இருக்கு. இன்ஃபார்மலா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன பசங்கிட்ட எல்லாம் கேட்குது வி கேட்ஸ். வி கேட்ஸ் அப்படின்னா ஹவ் ஆர் யூ. டாங்க டாங்கன்னா தேங்க்ஸ். சேர் குட் வெரி குட். மறுபடியும் உங்களை கேட்டவங்கள நீங்க திருப்பி கேட்கணும் உண்டீர் அப்படின்னு. அதுக்கு பதில் வந்து கான்ஸ் கூட் டாங்க. கான்ஸ் கூட்னா ஓகே இருக்கேன் பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு கான்ஸ் கூட் டாங்க சரிங்களா? அதே மாதிரி இங்க வந்து வி கேட்ஸ் டியர், இதுவும் அதே தான். உங்களுக்கு இன்ஃபார்மலா ஹவர் யூன்னு கேட்கறதுக்கு வி கேட்ஸ் இல்ல வி கேட்ஸ் டியர். ஸோ இங்கிலீஷ்ல வர டியர் கிடையாது. இதுவும் நீ டூனாலும் நீ, டீர்னாலும் நீ. வி கேட்ஸ் டியர் டாங்க குட் உண்டீர் அவு குட் டாங்க. அவு குட்னா ஆல்சோ குட். ஸோ நேம் கேட்கறதுக்கு வந்து நம்ம கேட்டிருக்கோம் இல்லைங்களா? ஓகே. ஃபார்மலா எப்படி கேட்போம்? வி கேட் சீனன். இதுவே இப்ப வி கேட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுவே வி கேட் சீனன் அப்படின்னா ஃபார்மலா வித் ரெஸ்பெக்ட் மரியாதையோட நம்ம கேட்கறது வி கேட் சீனன். டாங்க கூட் உண்ட் ஈனன். அங்க உந்து உண்டியர்ன்னு கேட்டிருப்போம், இங்க உண்ட் ஈனன் அப்படின்னு சொல்லணும். ஈனன்னா நீங்கன்னு அர்த்தம், நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. So, how good, also good, thank you. Okay. இங்க இப்ப நேம் கேட்கறதுக்கு பேர் கேட்கறதுக்கு ஃபார்மல் இன்ஃபார்மல். வி ஹைசன் ஜி அப்படின்னா உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு. வி ஹைஸ்ட் டு. வி ஹைசன் ஜி, வி ஹைஸ்ட் டு. இது இன்ஃபார்மலா கேட்கறதுக்கு. ஆமா. ரிப்ளை வந்து ஃபார்மலா கேட்டிருந்தாங்கன்னா ஃபுல் நேம் சொல்லணும். ஃபார்மலா கேட்டாங்கன்னா வி ஹைஸ்ட் டு. ஓகே. வி ஹைஸ்ட் டு அப்படின்னு கேட்டாங்க, டு போட்டு பேசுனாங்கன்னா அது வந்து இன்ஃபார்மல். இன்ஃபார்மல். டு போட்டு பேசுனாங்கன்னா அது இன்ஃபார்மல். அதுக்கு வந்து வெறும் ஈஷ் ஹைசே கிரேசி வெறும் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் சொல்லுவேன் நான். ஒருவேளை அவங்க வந்து ஃபார்மலா வி ஹைசன் ஜி கேட்டாங்கன்னா நீங்க ஃபுல்லா சொல்லணும், உங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதுவும் சொல்லணும். ஈஷ் ஹைசர் கிரேசி சாம்சன். வி இஸ் டியர் நாம. ஃபார்மலா த்ரீ பேட்டர்ன்ஸ் இருக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு. வி ஹைசன் ஜி, வி இஸ் டியர் நாம, வேர் சின் ஜி. இது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூணுமே உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு. சொல்லுங்க. வி ஹைசன் ஜி, வி ஹைசன் ஜி, வி இஸ் டியர் நாம, வி இஸ் டியர் நாம, வேர் சின் ஜி. வேர் சின் ஜி. சோ இது மூணுமே வந்து என்னன்னா உங்க பேர் என்னன்னு கேட்கறதுக்கு சரிங்களா? இதுவே இன்ஃபார்மலா எப்படி கேட்போம்? வி ஹைஸ்ட் டு, வி இஸ்ட் தைன் நாம, வேர் பிஸ்ட் டு. இது மூணுமே இன்ஃபார்மலா பேர் என்னன்னு கேட்கறதுக்கு. அதுக்கு பதில் வந்து இஷ் ஹைசர் இல்ல மை நாம இஸ்ட், இஷ் பின்.
மூணு விதத்துல எது வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? ஓகே மேம். So good morning, guten Morgen, guten Tag, guten Abend, gute Nacht. So இது எல்லாமே நம்ம நேத்து பார்த்தத வந்து ரிவைஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? எஸ் மேம். இப்போ அங்க போ. இத பாருங்க. Du und sie. Du னா informal, sie னா formal. இன்ஃபார்மலுக்கு do போட்டு பேசுவோம். for நாம அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் சொல்லுவோம். கேஷுவலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை எப்படி கூப்பிடுவாங்களோ அந்த பேர் சொல்லணும். அதுக்கு we heißt du, where bist du அப்படின்னு கேட்பாங்க இன்ஃபார்மலா. ich heiße நீனா, ich bin நீனா. ஸோ ich heiße கார்த்திகா இல்லை ich bin ஹரிதாஸ். ஃபார்மல்ல கேட்டிங்கன்னா ஜி போட்டு பேசுவாங்க. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களோட இனிஷியல்ல எலாபரேட் பண்ணி சொல்ல போறீங்க, அவ்வளோதான். wie heißen Sie, mein Name ist, wie ist Ihr Name, so ich heiße, so உங்க நேம் சொல்றதுக்கு. சரிங்களா? ஓகே மேம். இங்க வந்து verb and personal pronoun. ஸோ இது வந்து நான் புதுசா எடுக்கிறேன் நான் இப்போ. சரிங்களா? இந்த பார்ட் வந்து புதுசா இப்பதான் எடுக்கிறேன் நானு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நீங்க சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு தெரிய வரும் இதுல. சரிங்களா? So verb and personal pronoun. So verb and personal pronoun. ஹைசன்னா என்னது? பேர் சொல்றது. நேம்ட் இல்ல கால்டு. உங்களை எப்படி கூப்பிடுவாங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு இது வந்து நேம் இல்ல கால்டு. சைன்னா verb to be. இஷ் ஹைசே அப்படின்னா என்னுடைய பேரு அப்படின்னு சொல்றது. du வந்ததுன்னா ஹைஸ்ட், ஜி வந்ததுன்னா ஹைசன். அதே மாதிரி ஜைன், இஷ் பின்னா ஐ ஆம் சொல்லுவேன் இல்லைங்களா, அதுதான் ஆம். பின்னா ஆம். du பிஸ்ட்னா யூ ஆர், ஏஆர்இ ஆர். ஜி ஜிண்ட் அப்படின்னாலும் ஆர் தான். இதுவும் ஆறு இதுவும் ஆறு. ஆனா du வந்தா இந்த பிஸ்ட் தான் போடணும், ஆர் போடணும்னா ஜி வந்தா இந்த ஜிண்ட் தான் போடணும், ஆறுன்னா. அதுதான் இங்க ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இது கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. verb conjugation அப்படின்னு சொல்லுவாங்க. verb ஒவ்வொரு பர்சனல் ப்ரோனவுனுக்கு மாறும். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஃபர்ஸ்ட் இது சிங்குலர்ல ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் இஷ்னா ஐ. ஓகே மேம். செகண்ட் பர்சன் duனா யூ. ஆமா. தேர்ட் பர்சன்னா rsg. ர்னா he, அவன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு r. அது அப்படின்னு சொல்றதுக்கு s, it. ஜீனா ஷி, அவள். ஹரிதாஸ் புரியுதுங்களா? புரியுது மேம். கேட்டுட்டு மேம் இருக்கேன். ஓகே. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா தான் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரிய வரும். இல்ல எனக்கு புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது மேம். ப்ரொனவுன்ஸ் பண்றது மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு மேம். ப்ரொனவுன்ஸ் பண்றத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் இப்பதானே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருக்கீங்க இல்லைங்களா. நீங்க இந்த செட் ஆஃப் 12 லெசன்ஸ் இருக்கு. அந்த 12 லெசன்ஸ் நம்ம அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முக்காவாசி எல்லாமே வந்துடும் ப்ரொனவுன்சியேஷன். சரிங்களா? ரெண்டு பேருக்குமே என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு புரியலன்னா அந்த இடத்துல அப்படியே ஸ்டக் ஆயிட்டு இருந்துடாதீங்க, நின்னுடாதீங்க அந்த இடத்துல. நீங்க அந்த போர்ஷனை விட்டுட்டு முன்னாடி கடந்து வரணும். சரிங்களா? ஏன்னா எப்படி இருந்தாலுமே அந்த போர்ஷன் மறுபடியும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். இந்த 12 லெசன்ல அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி கிராமர் கூட சொல்றேன். கிராமர் வந்து உங்களுக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்பதான் ஜாயினே பண்ணிருக்கீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எடுத்த உடனே ஐயோ எனக்கு கிராமர் புரியல, என்ன சொல்றாங்க மேம், ஒன்றும் அது நோ வரிஸ். சரிங்களா?
ஓகே மேம். நீங்க வந்து தமிழ் படிக்கும்போது சின்ன வயசுல படிக்கும்போது கிராமரோடவா படிச்சீங்க? எப்படி படிச்சீங்க? பெரியவங்க ஆமாம். பக்கத்துல அவங்க இவங்க பேசுறத வச்சு நம்ம கத்துக்கிட்டோம். அதே மாதிரிதான் அதே பேட்டர்ன் தான் நீங்க இதுக்கும் வைக்கணும். பேசுறது ஒருத்தவங்க பேசுறது நிறைய கேட்டுட்டே இருக்கணும், நிறைய படிச்சுட்டே இருக்கணும். படிச்சு ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல அது நின்னுடும். அது தப்பாயிடுச்சுன்னா இது தப்புன்னு நமக்கு தெரிய வரும். கரெக்டா இருந்துச்சுன்னா இது ரைட்டான சென்டென்ஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிய வரும். அதனால நீங்க ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிக்காதீங்க. சரிங்களா? ஓகே மேம். ஓகே. இது வந்து இப்ப சிங்குலர்ல பாத்துட்டோம். சிங்குலர்ல ஃபர்ஸ்ட் பர்சன்னா இஷ், செகண்ட் பர்சன்னா டு, தேர்ட் பர்சன்னா எர், எஸ், ஜி. இது மூணுமே சிங்குலர்ல. சரி. இது இது ஃபுல்லா இப்ப சிங்குலர்ல பார்த்தோம். இப்ப ப்ளூரல்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல்ல வந்து வியர். வியர்னா வி, நம்ம. சரிங்களா? வியர்னா வி. ஓகே மேம். செகண்ட் பர்சன் இயர்னா இப்ப நான் வந்து உங்க ரெண்டு பேருக்கும் சொல்றது இயர். நீங்க இயர். நீங்க ரெண்டு பேருன்றதுனால இயர். தேர்ட் பர்சன் ஜி. இது வந்து அவங்க, தே. வேற யாரோ ஒரு மூணாவது ஆளுங்க பத்தி பேசுறது வந்து தே, ஜி. இந்த ஃபார்மல் ஜி வந்து இது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் நீங்க. இங்க செகண்ட் பர்சன் இன்ஃபார்மல்ல இருக்கா? செகண்ட் பர்சன் இன்ஃபார்மல்ல து. அதே மாதிரி செகண்ட் பர்சன் ஃபார்மல்ல ஜி. இது நீ, இது நீங்க. புரிஞ்சுதா? ஓகே மேம். சோ இது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கேன், இங்க நடுவுல இன்சர்ட் பண்ணிருக்கேன். இதையும் எழுதிக்கோங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், நல்லா கவனிங்க. இஷ் வந்துச்சுன்னா அந்த verb வந்து ஈல தான் எண்ட் ஆகணும். இஷ் ஹைசர், இஷ் காம, இஷ் ஓன. இது ஜைன் verb விட்டுடுங்க. சரிங்களா? இது நம்ம அப்புறமா டச் பண்ணலாம். இது ஓகேவா? முக்காவாசி verbக்கு என்ன ஆகும்னா இஷ்னா ஈல எண்ட் ஆகணும். அது கண்ணை மூடிட்டு நீங்க எப்ப கேட்டாலும் இஷ்னா என்ன எண்டிங் வரணும்னா ஈல எண்ட் ஆகணும்னு சொல்லணும் நீங்க. ஈல எண்ட் ஆகணும். து வந்துச்சுன்னா எஸ்டில எண்ட் ஆகணும். எஸ்டி இங்க பாருங்க, காம்ஸ்ட் எஸ்டி இருக்கா? ஓன்ஸ்ட் எஸ்டி இருக்கா? எஸ் மேம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன். காமன்னா டு கம், ஓனன்னா டு லிவ். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். இனிமே தான் வரப்போகுது இத பத்தி. ஓகே மேம். அதே மாதிரி எர், எஸ், ஜி இந்த தேர்ட் பர்சன் வந்துச்சுன்னா டீல எண்ட் ஆகணும். டி 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 டி. ஓகேவா? மேம் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க மேம். தேர்ட் பர்சன் எர், எஸ், ஜி இது மூணுத்துல எது வந்தாலும் verb வந்து டீல எண்ட் ஆகணும். டி 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 வந்திருக்கா? ஓகே மேம். ஆமா. ஓகே மேம். சரிங்களா? அதே மாதிரி ப்ளூரல்ல வியர் வந்துச்சுன்னா இஎன்ல எண்ட் ஆகணும். இஎன் இஎன் இஎன். ஐஎச்ஆர் இயர் வந்துச்சுன்னா அது டீல எண்ட் ஆகணும். டி. ஓகேங்க மேம். என்ன எண்டிங்னு நான் இங்க போட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். எண்டிங் இது எல்லாமே ஓகேவா? எண்டிங்.
மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுமா. சொல்லுமா. மேம் அந்த செட்டுல அது நான் இருக்குல்ல மேம், சொல்றேன் கீழே அது நான் ப்ளூரல்ல சொல்றேன் அது நான் SIND சொல்றேன் SEIDலாம். நான் சொல்றேன். சரிங்களா, முதல்ல இது முடிச்சிட்டீங்களா? ஓகே மேம். விஆர் வந்துச்சுன்னா ஓகே இஎன்ல மேம். எண்ட் சரிங்க. ஆகணும். இந்த எண்டிங் மட்டும் நல்லா எழுதிட்டேங்க ஞாபகம் மேம். எஸ் வச்சுக்கோங்க. மேம். ஓகேவா? இஷ் வந்தா ஈல எண்ட் ஆகணும். தூனா எஸ்டி, எர்எஸ்டி வந்துச்சுன்னா ஓகே. டி, விஆர் வந்துச்சுன்னா ST இஎன், இஆர் டி வந்துச்சுன்னா டி, டி. ஜி வந்துச்சுன்னா இஎன் எண்டிங். ஓகேவா? இது வந்து என்னன்னா ஓகே மேம். சைன் வேர்ப். ஆக்சுவலி இந்த ஸ்பெல்லிங்கே சேஞ்ச் ஆகுது. நம்ம சொன்ன ரூல்ஸ் இதுல வரவே இல்லை இல்லைங்களா? இல எண்ட் ஆகணும், எஸ்டில எண்ட் ஆகணும், டி அது எதுவுமே வரவே இல்லை இல்லைங்களா இதுல. அதனால இதுக்கு வந்து இர்ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? எதங்க மேம்? irregular verb. எதை மேம் சொல்லுவாங்க? இர்ரெகுலர் வேர்ப். இது வந்து ரெகுலர் வேர்ப்ஸ், ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஓகே ஆகாம மேம். இருக்குது வந்து ரெகுலர் வேர்ப். ஓகேவா? இதுக்கு பேர் இர்ரெகுலர் வேர்ப். பின்னா ஆம், ஓகே மேம். பிஸ்ட்னா ஆர், இஸ்னா இஸ். ஆர் எல்லாமே ஆர். இப்போ வி ஆர் அப்படின்னு சொல்றதுக்கு வி ஆர் ஜின்ட், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் ஜின் ஸ்டூடெண்டன். புரிஞ்சுதா? ஓகே மேம். இயர்னா ஜைடு, யூ ஆர், உங்க ரெண்டு பேரையும் சொல்றேன் நான். அப்பனா இயர் ஜைடு ஸ்டூடெண்டன், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இதெல்லாம் போக போக சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால நீங்க இப்ப எதுவுமே டவுட், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். புரியலன்னா விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம். இது அப்படியே ஓகே. நீங்க நோட் பண்ணி வச்சிடுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஆனா இந்த எண்டிங் மட்டும் கண்டிப்பா நீங்க கத்துக்கணும். இஷ்னா ஈல, தூனா எஸ்டி, ஏர்எஸ்னா டி, விஆர்னா இஎன், டீனா இஆர்னா டி, ஜினா இஎன் எண்டிங். இந்த எண்டிங்ஸ் மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே மேம். இந்த டேபிள் அப்படியே நீங்க நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே மேம். இப்போ நம்ம இந்த லெசனுக்கு வந்துடலாம். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கேட்டோம்? வி ஹைஸ் அண்ட் சி, ஃபார்மல் இன்ஃபார்மல்ல கேட்டோம். ஞாபகம் இருக்குங்களா? பேரெல்லாம் கேட்டோமேமா? வி ஹைஸ் அண்ட் சி. எஸ் மேம். எஸ் மேம். மை நேம் வி ஹைஸ் அண்ட் சி, வி ஹைஸ் அண்ட் சி. இதெல்லாமே நேம் கேட்கறதுக்கான 3 டைப்ஸ் இருக்கு. அடுத்து நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேக்குறது. இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரோடக்ஷன்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து ஓஹர், காமன், ஜி. இது வந்து எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேக்குறது. ஃபார்மல்லா, இன்ஃபார்மல்லா, ஓஹர், காம்ஸ்ட், து. இஷ், காம, ஹவுஸ், இப்ப நீங்க ஜெர்மனி போயிட்டீங்கன்னா இந்தியன் அப்படின்னு சொல்லலாம். இஷ் காமே ஹவுஸ் இந்தியன். ஜெர்மனில போயிட்டு எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டா இஷ் காமே ஹவுஸ் இந்தியன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா உங்க நேட்டிவ் பிளேஸ் எதுவோ அந்த பிளேஸை நீங்க சொல்லலாம். நேட்டிவ் பிளேஸ் எது, சப்போஸ் நீங்க நேட்டிவ் பிளேஸ் வேற எங்கேயோ இருக்கும், ஆனா நீங்க இப்போ இருக்கிறது வேற இடம், அந்த மாதிரி இருக்க அந்த நேட்டிவ் பிளேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்னோட நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆந்திரா. இஷ்காமே ஹவுஸ் ஆந்திரா. ஓகே மேம். அடுத்த கேள்வி, ஓ ஓனன் ஜி, வேர் டு யூ லிவ்? மேம் அந்த ஏயுஎஸ் வந்து ஹவுஸ்னு சொல்லணுமா மேம்? ஹவுஸ். 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 ஓகே மேம்.
புரியுதுங்களா? இப்ப நான் வந்தது ஆந்திரால இருந்து வந்திருக்கேன்னாலும் நான் எங்க இருக்கேன்? சென்னையில இருக்கேன். ஓகே மேம். So O own and Z எங்க இருக்கு? Where do you live? O wants to do. Where do you live? னா ஈஷ் ஓன இன் ஐனவரம் சென்னை. இஸ் ஓன. ஓகே மேம். மேம் இந்த ரெண்டுக்கும் எது மேம்? ஓ ஓன ஜிக்கும் ஓ உண்டு ஜூக்கும் என்ன மேம் டிஃபரெண்ட்? நான் சொன்னேன்லம்மா ரூரல் O own and Z Z போட்டா ஃபார்மல். ஃபார்மல்ல நீங்க ஃபார்மல். எங்க இருக்கிறீங்க? டூ வந்து O இன்ஃபார்மல். wants to னா ஓகே நீ மேம். நீ எங்க இருக்கிற? ஓகே மேம். சரிங்களா? அதே Z போட்டாலே ஓகே மேம். ஃபார்மல். do போட்டா ஃபார்மல். இன்ஃபார்மல். இன்ஃபார்மல். ஓகே மேம். ஆமா. சரிங்களா? சோ இந்த மூணு क्वेश्चंस மேல V I's and Z அந்த क्वेश्चंस இருக்கு இல்லீங்களா? எஸ் மேம். மேல அந்த क्वेश्चंसோட இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த क्वेश्चंस எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. ஓகே மேம். சோ எந்த இடத்துல क्वेश्चंस எல்லாம் வருதோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. क्वेश्चंस வந்தாலே நீங்க நோட் பண்ண வைக்க வேண்டியது ஃபார்மல்ல எப்படி கேட்பாங்க, இன்ஃபார்மல்ல எப்படி கேட்பாங்க, இன்ஃபார்மல் நம்ம எப்படி எப்படி கேட்பாங்க, பதில் சொல்றோம். எப்படி ரிப்ளை இதுதான் பண்றோம். main. ஓகே மேம். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். இது வந்து நான் மறுபடியும் நாளைக்கு உங்களுக்கு கேட்பேன். கண்டிப்பா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்களுக்கு கேட்பேன். நீங்க பதில் சொல்லணும். சரிங்களா? ஓகே மேம். இது மூணுமே நேம் கேக்குறதுக்கான கேள்வி. இது வந்து எங்க இருந்து வரீங்க, இது எங்க இருக்கிறீங்க. இருக்கீங்க. ஓகே மேம். Where do you live? From where are you coming from? Where do you live? Where do you live? ஓகே மேம். ஆமா. ஒன்ஸ் அதை மட்டும் ப்ரொனன்சியேஷன் மட்டும் பண்ணுங்க மேம். எந்த இதுமா? எல்லாமே வா இல்ல இது மட்டுமா? ஃபார்முலா மட்டும் ப்ரொனன்சியேஷன் மட்டும் பண்ணுங்க மேம். क्वेश्चंस எல்லா மட்டும் மேம். क्वेश्चंसமா? எஸ் மேம். V hyphen Z. ஓகே மேம். V is tier நாம. Where in Z? Who are you? Where in Z அப்படின்னா who are you? ஓகே. Woher common Z? Where do you come from? O onen Z? Where do you live? அதே மாதிரி இன்ஃபார்முலா we heist do. We ist dein Name. Where bist du? Woher kommst du? Wo wohnst du? அதுக்கு பதில் இது என்னோட ரிப்ளை இருந்ததுதான். ஈஷ் ஹைசர் கிரேசி இல்ல மை நாமா இஸ்ட் கார்த்திகா இல்லனா ஈஷ் ரெண்டுல எது வேணாலும் சொல்லிக்கலாமா மேம்? எது வேணாலும் சொல்லிக்கலாமா? ஈஷ் ஓகே மேம். நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது ஈஷ் பின் ரொம்ப யூஸ் இஸ் பின். பண்ணுங்க. ஆமா. ஓகே மேம். இதுவே நீங்க வந்து ஆபீஸ்ல இதுவா அபிஷியலா இல்ல ஏதாவது இது பண்றீங்கன்னா ஈஷ் ஹைசர் இல்ல மை நாமா இஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே மேம். சரிங்களா? ஈஷ் ஹைசர் கார்த்திகா இல்லனா மை நாமா இஸ் ஹரிதாஸ். ஈஷ் பின் கிரேசி. ஈஷ் காமே ஹவுஸ் ஆந்திரா. நீங்க எந்த ஊரோ அது சொல்லலாம். இவங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்றது. ஈஷ் ஓனே. நீங்க எந்த ஏரியால இருக்கிறீங்களோ அந்த ஏரியா ஓனே அப்படின்னு ஈஷ் ஓனே இன் ஐனாவரம் சென்னை. நான் என்னோட ஏரியா போட்டிருக்கேன். உங்களோட ஏரியா எதுவோ அது நீங்க போடணும். ஓகே மேம். சரிங்களா? சரிங்க மேம். சோ இது வரைக்கும் சொன்னதுல டவுட்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதனால பிரச்சனையே வேண்டாம். நம்ம கண்டினியூ பண்ணிட்டே போலாம். சரிங்களா? ஓகே மேம். சரிதான். Woher kommen Sie Frau Lang? சோ இதுக்கு என்ன மேட்சிங்கா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஏங்க மேம் இங்க 1 2 3 1 2 3 இங்க ஆ பேத் சே இது மேட்சிங் மேட்ச் பண்ணணும். ஓகே மேம் ஓஹர் காமன்சி ஃப்ரௌ லாங்குக்கு எது கரெக்டான மேட்ச் இருக்கும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஈச் Match ஹோம் the ஹாஸ் following. Ich komme aus Deutschland. Deutschland அப்படின்னா ஜெர்மனி. டாய்ச்லாண்ட். ஓகே மேம். நம்ம என்ன படிக்கிறோம்? டாய்ச். டாய்ச். அதே மாதிரி welche Sprachen sprechen Sie? இது வந்து which languages you speak? Sprachen அப்படின்னா languages, sprechen-னா speak. ஓகே மேம். ஆப்ஷன் ஏங்களா மேம் இதுக்கு? ஆமா. Ich spreche English, Spanish und Deutsch. I speak English, Spanish, English and German. அப்படின்றாங்க. ஜெர்மன். ஆமா. Wo wohnen Sie? Ich wohne in Frankfurt. I live in Frankfurt. சோ இப்போ மூணாவது இன்னொரு கேள்வி ஜாயின் ஆயிடுச்சு உங்களுக்கு. Welche Sprachen sprechen Sie? Informella welche Sprachen நான் இது என்ன சொல்லிருக்கேன் do வந்தா என்ன எண்டிங் வரணும் எஸ்டி மேம் எஸ்டி ஸ்பிரிட்ஸ் do இங்கே நீங்க கவனிக்கிறீங்களா எல்லாம் இ எண்டிங் வருதா இஷ் ஹைசர் இஷ் காம இஷ் ஓன எஸ் மேம் ஜி வந்துச்சுன்னா இஎன் வந்திருக்கு டு வந்துச்சுன்னா எஸ்டி எண்டிங் வந்திருக்கு இதுக்கு பதில் என்னன்னா இஷ் பிரஷர் இங்கிலீஷ் தமிழ் und தெலுங்கு சோ என்னோட லாங்குவேஜஸ் சொல்றேன் சரிங்களா இத விட நீங்க என்ன சொல்றேன்னா ich spreche சோ உங்க லாங்குவேஜஸ் சொல்லிட்டு und ein bisschen Deutsch இப்படியும் சொல்லலாம் and கொஞ்சமா ஜெர்மன் தெரியும் ein bisschen கொஞ்சமா தெரியும் சொல்லுவேன் இல்லீங்களா ein bisschen கொஞ்சமா a little எஸ் மேம் அப்படின்னு சொல்லலாம் இல்லனா நான் படிக்கிறேன் ஜெர்மன் படிச்சிட்டு இருக்கேன்னா ich lerne Deutsch புரியுதுங்களா சில பேர் இப்படி யூஸ் பண்ணுவாங்க ஒன்னு ein bisschen Deutsch எனக்கு கொஞ்சமா ஜெர்மன் தெரியும் சொல்வாங்க இல்லனா ich lerne Deutsch அப்படினு I am learning Deutsch German ich lerne ஓகே மேம் இதுலயே சேர்த்துடலாம் இல்லனா தனியா எழுதிக்கலாம் சரியா ஓகே இப்போ உங்க பேர் என்ன எங்க இருந்து வரீங்க எங்க இருக்கீங்க என்ன லாங்குவேஜஸ் பேசுவீங்க மொத்தம் 3 questions உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நோட் பண்ணிட்டீங்களா அது எஸ் மேம் பண்ணிட்டே இருக்கேன் மேம் ஓகே அதேதான் வேரியன்ஸ் den dialog சோ இங்க வேரியேஷன் கொடுக்க சொல்றாங்க we heist do அப்படினு கேட்டா ich heiße கார்த்திகா woher kommst du aus நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ich komme ausன்றது உங்களுக்கு தெரியும் இல்லீங்களா எங்க இருந்து வரீங்க அப்படினா நீங்க என்ன சொல்வீங்க from வெறுமனே from சென்னை அப்படினு கூட சொல்லலாம் from India full sentence சொல்லலனா சென்டென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் நீங்க வெறுமனே from சென்னை இல்ல from India அப்படினு சொன்னாலும் நோ ப்ராப்ளம் இங்க வெறுமனே அது மட்டும் தான் சொல்லிருக்காங்க full sentence சொல்ல from Frankfurt
und wo wohnst du and where do you live undna and where do you live in Zurich சரிங்களா ஓகே மேம். இங்க வே ஃபிராகர்னா W கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் W கொஸ்டின்ஸ். என்னென்ன W கொஸ்டின்ஸ் இருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? இது ஜஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வி ஐஸ் டு டு, ஓ ஒன்ஸ் டு டு, ஓஹர் காம்ஸ் டு டு. சரிங்களா? அதே சென்டென்ஸ் எப்படின்னா ஈஷ் ஹைஸ் ஏ யான், ஈஷ் ஓன இன் ஜூரிஷ், ஈஷ் காமே ஹவுஸ், கமிங் ஃப்ரம் லிவிங் இன். அது நல்லா பேசி ஓனே வந்துச்சுன்னா இன்னு வரணும், காமே வந்துச்சுன்னா ஹவுஸ் வரணும். சரிங்களா? ஓகே மேம். அதே மாதிரி verb and personal pronoun. so onen common sein நான் இப்போ சொல்லி கொடுத்த இல்லைங்களா டேபிள், பெரிய டேபிள் சொன்னேன்னா இப்போ கான்ஜுகேஷன், verb conjugation. இதாம்மா இந்த பெரிய டேபிள் இப்ப சொன்னேன்ல இவ்வளவு நேரம், கான்ஜுகேஷன் இதுதான் இந்த verb conjugation தான். இங்க வந்து கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. அதேதான் இது. சரிங்களா? இஷ்னா ஈல எண்ட் ஆகணும், தூனா எஸ்டில எண்ட் ஆகணும், எர் ஜி வந்தா டீல எண்ட் ஆகணும், ஜி வந்தா ஈல எண்ட் ஆகணும். அதுதான் கொடுத்திருக்காங்க. நான் ஃபுல்லாவே சொல்லிட்டேன். இவங்க வந்து வெறும் 4 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இது அடுத்த லெசன்ல ஃபுல்லா வரும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபுல்லா. ஓகே மேம். சரிங்களா? இப்போ தேர்ட் பர்சன் ஒரு மூணாவது ஆளை பத்தி நம்ம சொல்லணும்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? மூணாவது ஆளுனா இதுதான் வரும். மூணாவது அவன் இல்ல அவள் அப்படித்தானே சொல்லுவோம். யாரும் இல்லனா ஜி சொல்லுவோம். சோ யாரும் ஜி சொன்னீங்கன்னா என்ன எண்டிங் வரும்? ஓனன்னா டி எண்டிங், காமன்னா டி எண்டிங், இஸ்ட் இஸ்னா இஸ்ட். இது மூணுல தான் வரும். சரிங்களா? Das ist Frau Lang. Das ist Frau Lang na this is Miss Lang. Frau Lang. She comes from Deutschland. She comes from Germany. Sie kommt aus Deutschland. அப்புறம் sie wohnt. இந்த இடத்துல wohnt. sie wohnt in Frankfurt. அவங்க வந்து ஃப்ராங்க்ஃபர்ட்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து மிஸ் லாங் இவங்களோட நேம். This is Miss Lang. She is coming from Germany. She lives in Frankfurt. So இந்த இடத்துல wohnt ன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி யான் காம்ட் ஹவுஸ் ஃப்ராங்க்ஃபர்ட். யான் என்றவர் ஃப்ராங்க்ஃபர்ட்ல இருந்து வராரு. he lives in Zurich. அவன் வந்து ஜூரிஷ்ல இருக்கிறான். இன்ஃபார்மலா இது அவள் அவன் அப்படின்னு. ஓகேவா? he she. சரிங்களா? இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. ஒன்னு நேம், ஒன்னு ஓஹர், ஒன்னு ஓ. நான் இது ஃபர்ஸ்டே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் இது சோ ஒன்னு பேரு வி ஹைசன்சி, ஃபார்மல்ல இப்படி, இன்ஃபார்மல்ல இப்படி. நேம் கேட்கறதுக்கு என்ன சொல்லுவோம்? வி ஹைசன்சி. சோ இந்த இடத்துல வி ஹைசன்சி, வி ஹைஸ்ட் டு. ஃபார்மல், இன்ஃபார்மல். அதே மாதிரி எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த क्वेश्चन ஓஹர் காமன் ஜி இது ஃபார்மல், ஓஹர் காம்ஸ் டு டு இன்ஃபார்மல். ஓஹர் காமன்ஸ் டு இன்ஃபார்மல். அதே மாதிரி ஓ ஓனன்சி, ஓ ஓன்ஸ் டு டு. இங்க பாருங்க ஓ ஓனன்சி, ஓ ஓன்ஸ் டு டு. ஜி ஓ ஓன்ஸ் டு டு. நீங்க ஜெர்மனி போனீங்கனாலே முதல்ல அவங்க என்ன கேட்பாங்க, நீங்க அவங்கள என்ன கேட்பாங்க இல்ல நீங்க என்ன கேட்கணும்? 3 கேள்வி கண்டிப்பா கேட்கணும். உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்க, எங்க இருக்கிறீங்கன்றது 3 கம்பல்சரி. ஆமா, அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 3 கேள்வியும். இப்ப யாராச்சும் இன்ட்ரோ ஆனாங்கன்னா, இன்ட்ரோ ஆகல, நீங்க அவங்க பேரு எங்க இருந்து வராங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தான் கேட்கணும். Hallo, ich heiße Gracie.
வி ஹைசன்சி அப்படின்னு நான் உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? இஸ் பீன கார்த்திகா. இஷ் பின் கார்த்திகா. புரியுதுங்களா? அதே மாதிரி நான் காமா ஓஹர் இஷ் ஓஹர் காமன்சி காமா ஹவுஸ் இந்தியா மேம். இந்தியா. ஓ ஓனன்சி இன் ஜெர்மனி மேம். இன் ஆக்சுவலி இன் டாய்ச்லாண்ட். நீங்க ஜெர்மனில இப்ப இந்தியால இருந்து வந்து ஜெர்மனில இருக்கிறீங்கன்னா இன் டாய்ச்லாண்ட்ல எந்த இடத்துல பிராங்க்ஃபர்ட்டா பெர்லினா மியூனிஷா ஸோ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த ஊர் சொல்லணும். பெர்லின் எடுத்துக்கணும்னா இஷ்வோனே. இப்போ நீங்க சென்னையில தானே இருக்கிறீங்க, சாரி இந்த தமிழ்நாடுல தானே இருக்கிறீங்க. திருச்சி. திருச்சியில எந்த இடத்துல இருக்கிறீங்க? மணப்பாறை. மணப்பாறை. ஸோ ஈஷ் காமே ஹவுஸ் திருச்சி, ஈஷ் ஓனே இன் மணப்பாறை. I am from திருச்சி, I live in மணப்பாறை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மை நாமா இஸ் கார்த்திகா, ஈஷ் காமே ஹவுஸ் திருச்சி, ஈஷ் ஓனே இன் மணப்பாறை. புரியுதுங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி கேட்கணும்னா இதே 3 கேள்வி பதில் உங்களுக்கு தெரியும். 3 கேள்வி கேட்கணும்னா வி ஹைசன்சி இல்ல இன்னொரு கேள்வி ஓஹர் காமன்சி ஓ ஓனன்சி. சோ இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க. சரிங்களா? எஸ் மேம். ஓகே. அடுத்தது இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லீங்களா? 0 1 2 3 4 இது நம்பர்ஸ் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எஸ் மேம். 20 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிருக்கோம் மேம். அப்படியா? இப்போ உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 7 4 1 8 3 0 0 1 8. சூப்பர். இப்படிதான் கேட்பாங்க. அதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்கன்னா வி இஸ் தைன டெலிஃபோன் நம்பர், உன்னுடைய டெலிஃபோன் நம்பர் என்ன? இல்லைன்னா வி இஸ் தைன ஹேண்டி நம்பர், வாட் இஸ் யுவர் மொபைல் நம்பர். இது வந்து டெலிஃபோன் நம்பர், இது மொபைல் நம்பர். ஓகே மேம். சரிங்களா? அப்போ நீ இப்ப எழுதின क्वेश्चंस எல்லாத்துக்குமே இது ஒரு क्वेश्चंस ஆட் பண்ணிக்கணும். வி இஸ் தைன டெலிஃபோன் நம்பர், டெலிஃபோன் நம்பர் என்ன? உங்க ஹேண்டி நம்பர், வி இஸ் தைன ஹேண்டி நம்பர். நம்பர் சொல்லணும். நம்பர். ஓகே. நம்பர். சோ இந்த எக்சர்சைஸ் வந்து நாளைக்கு பண்ணலாம். சரிங்களா? ஆல்பபெட் தெரியுங்களா? ஆல்பபெட் தெரியும்ல? ஆல்பபெட் கத்துக்கங்க. எஸ் மேம். படிச்சிருக்கேன் மேம். இமெயில் அட்ரஸ் சொல்வாங்க, அதுவும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே மேம். சோ இது வந்து நாளைக்கு நம்ம இந்த எக்சர்சைஸ் பண்ணலாம். மேம் இப்போ இமெயில் அட்ரஸ் சொன்னாங்க அப்படின்னா இப்போ அந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் தான் மேம் இருக்கும். மத்தபடி இங்கிலீஷ் சேம் லெட்டர் தானே மேம் வரும்? இங்கிலீஷ்ல சேம் லெட்டர் அப்படியே தான் வரும். அதுல எந்த இதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஆனா அவங்க ஸ்பெல் பண்ணும்போது இந்த ஸ்பெல்லிங் சொல்வாங்க. ஓகே மேம். ரூபன் ஆர் உ பே ஏ என் அந்த மாதிரி சொல்வாங்க. இந்த ஸ்பெல்லிங் எழுதுறது நார்மலா இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறீங்களோ அப்படிதான் எழுதணும். அதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே மேம். ஸ்பெல் பண்ண சொன்னா மட்டும் இப்ப ஜீனா கேன்னு சொல்லணும், ஹச்னா ஹான்னு சொல்லணும். ஓகே மேம். ஆமா. கே ஓ என் செட் ஆ எல் ஏ செட் இந்த ஸ்பெல்லிங் தான் சொல்லணும். ஸ்பெல்லிங் சொன்னா மட்டும் தான். ஓகே. சரிங்களா? ஓகே மேம். எஸ் மேம். வேற எதுவும் டவுட்ஸ் இல்லல்ல? இல்லங்க மேம். நாளைக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் கவர் பண்ணி படிச்சுட்டு வரேங்க மேம். ஆமா. இப்போ ஆக்சுவலி எனக்கு